கண்டோன்மென்ட் நிர்வாகம் குடியிருப்பு பகுதியில் குப்பைகளை கொட்டுவதை எதிர்த்து பொதுமக்கள் சாலையில் நின்று போராட்டம். நிர்வாக அதிகாரிகள் பொதுமக்களை மிரட்டுவதாக குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த கண்டோன்மென்ட் பல்லாவரத்தில் 60 ஆண்டுகளாக வசித்து வரும் பொதுமக்கள் குடியிருப்பு அருகே கண்டோன்மென்ட் நிர்வாகம் குப்பைகளை கொட்டி வருவதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலையில் நின்று கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் குப்பைகளை கொட்டுவதால் துர்நாற்றம் வீசுவது மட்டுமல்லாது ஈக்களின் தொல்லை அதிகமாக இருப்பதால் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளது எனவும், இதுகுறித்து கண்டோன்மென்ட் நிர்வாகத்திடம் பலமுறை கூறியும் எந்தவித நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. இதற்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்று இதுகுறித்து பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினரிடம் மனு அளித்துள்ளதாகவும் தெரிவித்து, இதை அகற்றவில்லை எனில் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இது குறித்து அப்பகுதி வாசிகள் செய்தியாளர்களை சந்தித்த அன்பில் சரவணன் பேசுகையில், மத்திய அரசு கீழ் இயங்கி வரும் கண்டோன்மென்ட் நிர்வாக சீர்கேடு, இதை மாநில அரசு எதுவும் செய்ய இயலவில்லை. இதன் காரணமாக பல்லாவரத்தில் இருந்து பரங்கிமலை வரை 50,000 மக்கள் வசிக்கின்றனர். மத்திய அரசு கீழ் இயங்கி வரும் கண்டோன்மென்ட் நிர்வாகம் எங்கள் பிள்ளைகள் விளையாடும் இடங்களை ஒவ்வொரு பகுதியாக ஆக்கிரமித்து பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு தொழில் நகரமாக மாற்றி வருகிறது. இது குறித்து எம்எல்ஏ அவர்களிடம் மனு அளித்துள்ளதாகவும், எங்கள் பகுதி மக்களை கண்டோன்மென்ட் நிர்வாக அதிகாரிகள் மிரட்டி வருவதாகவும், இப்பகுதியில் நீங்கள் இருக்க முடியாது என மிரட்டுவதாகவும், எங்கள் மக்களை மாநில அரசு காப்பாற்றி தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தனர். கண்டோன்மென்ட் நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மக்களை கொல்லும் நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மக்களை கொல்லும் நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதி எல்லாம் குப்பையாக்கும் கண்டோன்மென்ட் நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் 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 அதிகார தோணியில் பேசுகின்ற அதிகாரிகளை கண்டிக்கின்றோம். அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அதிகார தோணிக்கு அஞ்ச மாட்டோம், அடிபணிய மாட்டோம் அடிபணிய மாட்டோம் கண்டோன்மென்ட் அதிகாரத்துக்கு அடிபணிய மாட்டோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மத்திய அரசு கீழே இயங்கி வரும் கண்டோன்மென்ட் நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் 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 மத்திய அரசு கீழே இயங்கி வரும் கண்டோன்மென்ட் நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம். குப்பைகளை கொட்டி அசுத்தப்படுத்தும் கண்டோன்மென்ட் நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் கண்டோன்மென்ட் நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம். சொல்லுங்கம்மா. கொரோனாவில இருந்தே அங்கே குப்பை கொட்டுறாங்க சார். நாங்கள் எவ்வளோ தடுத்து நிறுத்தி பார்த்தோம், அவங்க சரியாக செயல்படுத்தலை. நாங்களும் சொல்லி எவ்வளோ இது பண்ணோம். அவங்க அப்போ தான் மீண்டும் மீண்டும் இங்கே தான் குப்பை கொட்டுவோம், அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் செய்யறதை தான் செய்வோம், நீங்கள் எங்கே போய் சொல்லணுமோ சொல்லுங்கன்னு போலீஸ்காரெலாம் வந்தாங்க. அவங்களாண்ட கூட நாங்கள் சொன்னதுக்கு அவங்களும் வந்து இது கண்ட்ரோல்மெண்ட் ஏரியாமா, இதெல்லாம் நீங்கள் வந்து எதுவும் சொல்லக்கூடாது, அவங்க கொட்டுறதை கொட்டுவாங்க சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க சார். அதுதான் அந்த வீட்டாண்ட ஒரே நாற்றம் அடிக்குது, குப்பையாக ஒரே நாற்றம் அடிக்குது. வீட்டை வெளியாகவே இருக்க முடியல. நான் இங்கே கொண்டாந்து குப்பையை கொட்டுறாங்க, பழம் தோண்டி குப்பையை கொட்டுறாங்க. அதான் குமாரி. மக்கள்லாம் திரண்டு கண்டோன்மென்ட் மத்திய அரசுக்கு கீழே இயங்கி வர கண்டோன்மென்ட் நிர்வாகத்தை கண்டித்து குழந்தைகள் மக்கள் எல்லாருமே ஒரு சின்ன போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. தொடர்ந்து இங்கே 50 வருஷத்துக்கு மேலே இங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு பல நெருக்கடிகளை கொடுக்குது இந்த கண்டோன்மென்ட் நிர்வாகம். இது வந்து மத்திய அரசுக்கு கீழே இயங்குறதுனால மாநில அரசால் இங்கே சரியான சில விஷயங்களை செய்ய முடியல. எல்லாமே மத்திய அரசு கீழே இயங்கி வருது. அதன் காரணமாக இங்கே கிட்டத்தட்ட கண்டோன்மென்ட் நிர்வாகத்தில் பல்லாவரத்தில் ஆரம்பித்து பரங்கிமலை வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டோன்மென்ட் நிர்வாகத்துக்கு கீழே 50,000க்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறாங்க. ஆனால் அந்த மக்களுடைய நலனெல்லாம் சிறிதளவும் கண்டுகொள்ளாத அந்த மத்திய அரசு இன்றைக்கி மக்களை நசுக்கின்ற வகையில் கொல்லுகின்ற வகையில் இங்கே பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் பிள்ளைங்க எங்கள் பகுதியை சார்ந்த பிள்ளைங்க விளையாடிட்டு இருந்த இடம். இன்றைக்கி ஒரு பகுதியை அழிச்சு எல்லாத்தையுமே குப்பை கொடணுங்களாகவும் ஒரு பெரும் முதலாளிகளுக்கு அவங்களுடைய தொழிலை பண்ணக்கூடிய தொழில் நகரமாகவும் இந்த கண்டோன்மென்ட் நிர்வாகம் மாறின்னு இருக்கு. இதை கண்டித்து இன்றைக்கி நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கோம். நாங்கள் எங்களுடைய மக்கள் சேவகர் தொடர்ந்து மக்கள் பணியை ஆற்றிக்கொண்டு இருக்கிற இந்த பகுதியுடைய எம்எல்ஏ அவர்களிடத்தில் கோரிக்கை கொடுத்துருக்குறோம். அவங்க அதை வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ நாங்கள் எதுக்காக இந்த போராட்டம் நடத்துகிறோன்னா, முழுக்க
கண்ட்ரோன்மெண்ட் நிர்வாகத்தையும் அதிகாரியும் கண்டித்து நடத்தும். அதிகாரிகள் எல்லாருமே மிரட்டுற தோணியில் பேசுகிறாங்க. சாமானிய மக்களை நீங்கள் கண்ட்ரோன்மெண்ட் நிர்வாகத்துக்கு கீழே வர நாளைக்கு உன்னால் இங்கே இருக்கவே முடியாதுன்னு மிரட்டுறாங்க. 50 வருஷமாக இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து இந்த மாநில அரசு வந்து ஏதாவது ஒரு தீர்வு கட்டாயமாக இதுக்கு ஏற்படுத்தி கொடுத்துடணும். எங்களை வந்து கண்ட்ரோன்மெண்ட் நிர்வாகத்துக்கிட்ட இருந்து தான் எங்களை காப்பாற்றணும். முதல்ல இதை ஒரு கருத்தாக இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செஞ்சுக்கிறோம். உங்கள் பேர் என்ன? அன்பில் சரவணன்.